السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் தலைப்பின் கீழ் நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதுல நேற்றைய தினத்துல மறுமையில நிகழக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்று ஷஃபாஅத் அப்படின்னு செய்யக்கூடிய பரிந்துரை. ஷஃபாஅத்துடைய வகைகள் என்ன, உலகத்துல செய்யப்படக்கூடிய ஷஃபாஅத்து, மறுமையில் செய்யப்படக்கூடிய ஷஃபாஅத்து, மறுமையில் ஷஃபாஅத் செய்யப்படும் அப்படின்னா அதனோட நிபந்தனைகள் என்ன, நாளைக்கு மறுமையில ஷஃபாத்துடைய வகைகள் என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஷஃபாத் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். விசுவாசம் அவங்களுக்கு 4 வகையான ஷஃபாத்து குறிப்பாக்கப்பட்டுச்சு. வேற யாரும் அதுல கூட்டாக முடியாது இல்ல. அப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நபியவர்களை தவிர வேற யாரெல்லாம் ஷஃபாத் செய்வா மறுமையில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை அடையக்கூடிய வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இமாம்கள் எழுதுறாங்க, நாளைக்கு மறுமையில ஷஃபாத் இல்லாம ஒரு மனிதனால வெற்றி அடையவே முடியாது. சில பேருடைய ஷஃபாத் எல்லாம் ஏத்துக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல மறுமையினால அறிமுகப்படுத்தும் பொழுது லா தன்ஃபஅஹும் ஷஃபாஅ, அவர்களுக்கு ஷஃபாத் பரிந்துரை அளிக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். வலா யுஅഖது மின்ஹா அத்லு வலா தன்ஃபஅஹா ஷஃபாஅ, அவர்களுக்கு ஷஃபாத் பரிந்துரை அளிக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் அல்லாஹ் அந்த 3 கண்டிஷன் சொன்னா, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடியவராக ஷஃபாத் செய்யக்கூடியவர் இருக்கணும், ஷஃபாத் செய்யப்படக்கூடியவர் இருக்கணும். அல்லாஹ்வுடைய அனுமதி இந்த ஷஃபாத்தில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வான். இப்ப நபி அவர்கள் அல்லாத மறுமையில் ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் முதலாவது நபிமார்கள். எல்லா நபிமார்களும் ஷஃபாத் செய்வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏனைய நபிமார்கள் எல்லாருமே ஷஃபாத் செய்வாங்க. நபிஸாஸம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நபியூன், நபிமார்கள் ஷஃபாத் செய்வார்கள் நபிஸாஸம் சொன்னாங்க. முதலாவது நபிமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. ரெண்டாவது மலக்குமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. மலக்குமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. ஷஃபாத்ல தெரியுதுல, பரிந்துரை செய்தல், நேத்தே சொன்னேன். இப்போ மலக்குமார்கள் ஷஃபாத் செய்வதை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி அவர்கள் இஸ்திக்பார் செய்வாங்க. அதுதான் அவங்களோட ஷஃபாத். இன்னொரு இடத்துல சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் சொல்றான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத் லா துக்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன், வானங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ மலக்குமார்கள் அவர்களுக்கு ஷஃபாத் செய்தாலும் அந்த ஷஃபாத் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காஃபிர்கள், இணை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்களுக்கு மலக்குமார்கள் ஷஃபாத் செஞ்சாலும் அந்த ஷஃபாத் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனை சொல்றது நமக்கு என்ன தெரியுது, மலக்குமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. ரெண்டாவது. மூணாவது, மூமின்களில் நல்லடியார்கள் ஷஃபாத் செய்வாங்க. இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடத்துல ஷஃபாத் செய்வாங்க. ஷஃபாத்னாலே ஒண்ணு நன்மையான விஷயத்துக்காக வேண்டி செய்யறது, அல்லது தீமை விட்டு தவிர்த்து இருக்கிறதுக்காக வேண்டி, இவருக்கு தீங்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பரிந்துரை செய்வதுதான் ஷஃபாத். மூமின்கள் ஷஃபாத் செய்வாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக நபிஸாஸம் நீண்ட ஹதீஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. நபி அவங்க சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில நமக்கு நல்ல நண்பர்கள் உலகத்துல அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுமை வரைக்கும் அந்த நட்பு தொடரும். உலகத்துல நாம் தொழுகாம இருக்கும் பொழுது, மார்க்கப்பற்று இல்லாம இருக்கும் பொழுது, மார்க்கப்பட்டுல கொஞ்சம் குறைவா இருக்கும் பொழுது, சோர்வா இருக்கும் பொழுது, நம்மளை தொழு அழைக்கக்கூடிய, மதர்சாவுக்கு அழைக்கக்கூடிய, நல்லமல்கள் பக்கம் அழைக்கக்கூடிய நண்பர்களோடு தொடர்பு வச்சிருந்தோம் அப்படின்னா மறுமையில அந்த நட்பு நம்மளை அப்படியே நீடிக்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல் அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன், நண்பர்கள் சிலர் சிலருக்கு மறுமையில எதிரியா இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா சத்தம் போடும், யா லைத்தனா அத்தஅனல்லாஹு அத்தஅனர் ரசூலா, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருக்கணுமோ, லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இவனை நண்பனா இல்லாம இருந்திருக்கணுமோ எனக்கு உலகத்துல, இவன் கூட சேர்ந்தேன் ஒபா போயிட்டன அப்படின்னு நாளைக்கு மறுமையில காஃபிர்கள், குற்றவாளிகள்,
தீய நண்பர்களை உலகத்தில் எடுத்துக்கொண்டவர்கள் கஷ்டப்படுவாங்க. யார் உலகத்துல நல்ல நண்பர்கள் எடுத்துக்கொண்டாங்களோ மறுமையில அவர்கள் சந்தோஷமான நிலையில இருப்பாங்க. இந்த நண்பன் உலகத்துல நல்ல நண்பன் எடுத்தாமல இவன் அமல்ல ஏதாவது கம்மியா இருந்ததன் காரணத்தினால நரகத்துல தள்ளப்பட்டாலும், இந்த நல்ல நண்பன் உலகத்துல அமல் செய்யக்கூடிய நண்பன், அமலின் பக்கம் தூடக்கூடிய நண்பன் சொர்க்கத்துல இருந்தான் அப்படின்னா அந்த நண்பனுடைய ஷஃபாத்தின் காரணத்தினால அல்லாஹ் நரகத்துல இருக்கக்கூடிய இந்த நண்பனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நபிசுல்லாஹு அவங்க சொன்னாங்க, அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட கேட்பான், ரப்பனா கானோ யஸூமுன மஅனா வ யுஸல்லூ வ யுஹஜ்ஜூன், எங்களோட நோன்பு வச்சான் யா அல்லாஹ், எங்களோட ஹஜ்ஜு செஞ்சாரு யா அல்லாஹ், எங்களோட தொழுதாரு யா அல்லாஹ், ஆனா இங்க சொர்க்கத்துல அவர் நாங்க பார்க்க முடியலையே, அவரோட நிலைமை என்ன அப்படின்ட்டு நல்ல நண்பர் கேட்பார். அவருக்கு சொல்லப்படும், அஹ்ரிஜூ மின் மன் அரஃப்தும், இப்ப நரகத்துக்கு போங்க, நீங்க போய் நரகத்துல உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள். அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். நல்லவங்களுக்கு தெரிஞ்சவங்களா நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மனிதர் நரகத்துக்கு போயிட்டாலும் நல்லவங்களுடைய நட்பின் காரணத்துல அவர் நரகத்துக்கு வருவார். இவர்ல யார், இவரெல்லாம் எனக்கு தெரியும், இவனை தெரியும், இப்ப இந்த இந்த மசாலா ஓதுறையா இப்படின்ட்டு என்ன செய்வார் அவரு சொல்லி நரகத்துல இருந்து அவரை சொர்க்கத்துக்கு அழைச்சு கொண்டு செல்வார். பிறகு அந்த நரகத்துக்கு போனோடனே பார்ப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் அதாபு ஒவ்வொரு வகையா இருக்கும். சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு இங்க தொட வரைக்கும் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் வேதனையில மூழ்கி கொண்டு இருப்பார். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் அவர் சொல்லுவார் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்கள என்ன செஞ்சிட்டேன், நரகத்துல இருந்து வெளியாக்கிட்டேன். இப்ப மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவான், இர்ஜிஉ, மறுபடியும் திரும்பி போங்க. ஃபமன் வஜத்தும் ஃபீ கல்பி மிஸ்கால தீனாரின் மின் கைரின். நல்ல வாசகம், நல்ல கவனி. 4 வகையான வாசகம் வரும். இந்த வாசகம், முதல் வாசகம் பாரு, யாருடைய உள்ளத்தில் 1 தீனார் அளவு நன்மை இருக்குமோ, 1 தீனார் பார்த்திருக்கியா, 1 ரூபா காயின் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வச்சுக்கோ. யாருடைய உள்ளத்தில் 1 தீனார் அளவு நன்மை இருக்குமோ அவரை நரகத்திலிருந்து நீங்க வெளியாக்குங்க அப்படின்ட்டு அந்த நல்ல நண்பர்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான். அவர் பார்ப்பாரு, யாருடைய உள்ளத்துல 1 தீனார் அளவு நன்மை இருக்குமோ அவர் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார். அப்படி நிறைய பேர் நரகத்திலிருந்து வெளியே போவாங்க. 2வது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் நீ சொன்ன மாதிரி நரகத்துல இருக்கக்கூடிய 1 தீனார் அளவு நன்மையுடைய எல்லாரும் வெளியாக்கியாச்சு. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் எவ்வளவு கருணையான பாரு, அல்லாஹ் அக்பர். நல்லடியாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இர்ஜிஉ ஃபமன் வஜத்தும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால நிஸ்ஃப தீனார். யாருடைய உள்ளத்தில் 1 தீனார் வந்துச்சா, 1/2 தீனார், 1/2 காசு, 1 காசுல பாதி அளவுக்கு நன்மை செஞ்சிருந்தார், உலகத்துல ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிருப்பாரு, அப்படி உள்ளவரை நரகத்திலிருந்து நீங்க வெளியாக்குங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். அவருடைய ஷஃபாத்தின் காரணத்தினால் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் நரகத்திலிருந்து வெளியாக்கணும். எப்படிப்பட்டவங்க, யாருடைய உள்ளத்துல 1/2 தீனார் அளவு நன்மையான விஷயங்கள் அவர் செஞ்சிருப்பாரு, ஈமான் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ அவர் சொல்லுவார், யாரெல்லாம் நரகத்துல 1/2 தீனார் உள்ளவங்க எல்லாம் வெளியாக்கப்பட்டாச்சு. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், சுப்ஹானல்லாஹ், இர்ஜிஉ ஃபமன் வஜத்தும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால ذرத்தின் மின் கைர். யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு, கடுகு பத்திரிக்கையா, ஃபமன் யஅமல் மிஸ்கால ذرத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால ذرத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒருவர் அணுவளவு நன்மை செய்தாலும் மறுமையில் அதை பார்ப்பார், பெற்றுக்கொள்வார். யார் ஒருவர் அணுவளவு தீமை செய்தாலும் மறுமையில் அதை பார்ப்பார், பெற்றுக்கொள்ளும் அல்லாஹ் சொல்றான். அப்போ யாருடைய உள்ளத்தில் அணு அளவு, சின்ன அளவுக்கு அவர் நன்மை உலகத்தில் செஞ்சிருந்தார், ஈமானுடைய பாக்கியத்தில் அவர் இருந்தார்னா அந்த நண்பனின் ஷஃபாத்தால் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படும் ஒரு பெரிய கூட்டம் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படும். எத்தனாவது தடவை வெளியாக்கப்படுது இது? 3வது தடவை. அல்லாஹ் எவ்வளவு கருணையான பாரு. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், அவர் சொல்லுவார், இப்போ நரகத்துல யாருமே இல்லையா அல்லாஹ், யாருடைய உள்ளத்தில் அணு அளவு நன்மை இருக்குமோ ஈமான் இருக்குமோ எல்லாரும் வெளியாகியாச்சு. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் ஷஃபாஅத் செஞ்சுட்டாங்க. ஓ ஷஃபாஅன் நபியூன், நபிமார்களும் ஷஃபாஅத் செஞ்சுட்டாங்க. ஓ ஷஃபாஅல் மூமினூன், மூமின்களும் ஷஃபாஅத் செஞ்சாங்க. முதல்ல நபிமார்கள் செஞ்சாங்களா, மலக்குமார்கள் செஞ்சாங்களா, அப்ப மூமின்கள் நல்லடியார்கள் ஷஃபாஅத் செஞ்சு நிறைய பேர் நரகத்துல இருந்து வெளியே போயாச்சு. இப்போ அல்லாஹ் சொல்றான், வலம் யப்க இல்லா அர்ஹமுர் ராஹிமீன், அளவற்ற அருளாளன்
கருணையாளர்களுக்கெல்லாம் மிக கருணையாளனாகிய அல்லாஹ்வை தவிர வேற யாரும் மிச்சம் இல்லை. எல்லாரும் வெளியாக்கி எல்லாரும் ஷஃபாத் செஞ்சுட்டாங்க, நான் ஷஃபாத் செய்யணுங்களா அப்படின்னு யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். அர்ஹமுர் ராஹிமீனை தவிர யாரும் மிச்சம் இல்லை. நரகத்துல ஒரு புடி பிடிப்பான் அல்லாஹ். அது எப்படி? அது அல்லாஹ் ஒருத்தன் தான் தெரியும். ஒரு கைப்பிடி அளவு, ஒரு பிடி அளவு நரகத்திலிருந்து பிடிக்கப்படும். வாழ்க்கையில எந்த அமலும் செஞ்சிருக்க மாட்டான், ஆனா கலிமா மட்டும் சொல்லியிருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பேரடோட கலிமா மட்டும் முஸ்லிமா வாழ்ந்திருப்பாரு. எந்த அமலும் செஞ்சிருக்க மாட்டார். லம் யஅமலு அமலன் கத், சின்ன அமல் கூட செஞ்சிருக்க மாட்டார். அவர் ஈமான் கொண்ட பாக்கியத்தால் அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவான். சுப்ஹானல்லாஹ். பிறகு அவர்களை வெளியாக்கணும்னே அவன் கரிஞ்ச கட்ட மாதிரி இருப்பான். விறகு எரிக்கும் போது பார்த்திருக்கேன், கருப்பா இருக்கும் எரிஞ்ச விறகு, அத மாதிரி இருப்பார். நரகத்துல வெளியாக்கப்பட்ட உடனே சொர்க்கத்துல நஹருல் ஹயாத் அப்படின்ட்டு ஒரு நதி ஓடும், உயிர் நதி, ஜீவ நதின்னு அதுக்கு பேர். அதுல அப்படியே அவனை முக்கி எடுத்த உடனே அவருடைய உடல் அழகானதாக ஆகிவிடும். ஆனால் அவருக்கு நரகத்திலிருந்து வந்து சொர்க்கத்துக்கு போறாருல, எந்த அமலும் செய்யாம அல்லாஹ்வுடைய ஷஃபாத்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால உள்ள போறாருல, அவர் சொர்க்கவாசியாக உள்ள இருந்தாலும் அவருடைய தலையில எழுதப்பட்டிருக்கும் ஜஹன்னமியூன், நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டவர் எழுதப்பட்டிருக்கும். அவருடைய பிடரியில ஒரு ஒளி இருக்கும். அதை வச்சு சொர்க்கவாசிகள் பார்த்துக்கிடுவாங்க, இவங்க யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க, நரகத்திலிருந்து வேதனை அனுபவிச்சு எந்த அமலும் செய்யாம அல்லாஹ்வுடைய அந்த கருணையினால சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலுல் ஜன்னா ஃபமா ரஐதுமூஹு ஃபஹுவ லக்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை, சொர்க்கத்துக்கு போங்கப்பா எல்லாரும் அப்படின்ட்டு அல்லாஹ் எல்லாரையும் அனுப்பிடுவான். எந்த அமலும் செய்யல, ஈமான் மட்டும் கொண்டிருக்கான். நீ சொர்க்கத்துல பார்க்கறதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ற. நம்ம பாரு, இப்போ ஹோட்டல்ல போற பார்க்கறதெல்லாம் சொந்தம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சொர்க்கத்துல நீ பார்ப்பதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? எந்த அமலும் செய்யாம ஈமான் மட்டும் கொண்டவர். இப்போ அவர் சொல்லுவாரு, ஃபயகூலூன், அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, ரப்பனா அதைத்தனா மாலம் துஅதி அஹதம் மினல் ஆலமீன், உலகத்துல யாருக்கும் கொடுக்காத பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு அமலும் செய்யாத இந்த மனிதருக்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்குறான்னா, அல்லாஹ்வை தொழுதுகிட்டு நோன்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வாரன்னா, நபிமார்கள் ஷஃபாத் செய்வாங்க, மலக்குமார்கள் ஷஃபாத் செய்வாங்க, மூமின்கள் ஷஃபாத் செய்வாங்க. அந்த மூமின்களுக்கு அப்புறம் அல்லாஹ்வும் தன்னுடைய புறத்திலிருந்து சில பேரை நரகத்தில்